Hello everyone, welcome to Futuration Study Center. In the video நம்ம UGTRB Chemistry Unit 9 Nature of Bonding and Stereochemistry பார்க்குறோம். இது part 1 வீடியோ. ஸோ இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் நம்ம நேச்சர் ஆஃப் பாண்டிங் அண்ட் ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி இந்த டூ மேஜர் டாபிக்ஸை நம்ம பார்க்க போகிறோம். நேச்சர் ஆஃப் பாண்டிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹைபிரிடைசேஷன் அண்ட் ஜியாமெட்ரி ஆஃப் சிம்பிள் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்றதால நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கான ஹைபிரிடைசேஷன் அண்ட் ஜியாமெட்ரி பார்ப்போம். தென் பிரேக்கிங் ஆஃப் ஹோமோலைட்டிக் அண்ட் ஹெட்ரோலைட்டிக் காம்பவுண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் இன்டர்மீடியட்ஸ். ஸோ ரியாக்ஷன் இன்டர்மீடியட்ஸ் நம்ம எதெல்லாம் சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா கார்போகேட்டையான், கார்பானியான் அண்ட் ஃப்ரீ ரேடிகல்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம ரியாக்ஷன் இன்டர்மீடியட்ஸ் சொல்லுவோம். ஸோ இதோடைய ஃபார்மேஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் நம்ம இந்த நேச்சர் ஆஃப் பாண்டிங்கில் கவர் பண்ண போகிறோம். அப்புறம் நம்ம ஸ்டீரியோகெமிஸ்ட்ரியில் நம்ம லேட்டர் கிளாஸஸில் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் ஹைபிரிடைசேஷன் பார்க்கலாம். ஹைபிரிடைசேஷன், ஸோ ஹைபிரிடைசேஷன் நமக்கு முன்னாடியே தெரியும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிக்சிங் அப் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டால்ஸ். இதுதான் நம்ம ஹைபிரிடைசேஷன் நம்ம கெமிஸ்ட்ரி சொல்லுவோம். பட் பொதுவாக நம்ம ஹைபிரிட்னா என்ன சொல்லுவோம், நம்ம மார்க்கெட்டில் கேள்விப்பட்டிருப்போம் ஹைபிரிட் ஃப்ரூட், ஹைபிரிட் வெஜிடபிள் சொல்லுவோம். ஸோ அதுனா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்டை வந்து அது வந்து செடியாக இருக்கும் போதே அதை மிக்ஸ் பண்ணி அதுலேருந்து ஒரு நியூ ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது, நியூ ஒரு ஃப்ரூட் கிடைக்குதுன்னு சொன்னால் அது வந்து ஹைப்ரிட் ஃப்ரூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே நம்ம கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எதை மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் நம்ம எதை சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா SPDF. இதுதான் நம்மளுடைய அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ். இந்த அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸை ரெண்டு எடுத்துப்பாங்க. டூ டிஃப்ரெண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு ஒரே இது கிடையாது, ரெண்டு டிஃப்ரெண்ட். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு S ஆர்பிட்டால் அண்ட் ஒரு P ஆர்பிட்டால் இந்த மாதிரி எடுத்து அதை மிக்ஸ் பண்ணுவாங்க. அதை வந்து ஹைப்ரிட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்னா SP ஆர்பிட்டால் இந்த மாதிரி ஒரு மாலிகுலர் ஆர்பிட்டால் கிடைக்கும். எக்ஸாம்பிள் சொன்னோன்னா இப்போ S ஆர்பிட்டால் வந்து நமக்கு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் இருக்கும், சரிங்களா. P ஆர்பிட்டால் வந்து நமக்கு இந்த மாதிரி டம்பிள் ஷேப்பில் நம்ம போடுவோம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்பொழுது நமக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஹைப்ரிட் ஆர்பிட்டால். இதை வந்து நம்ம மாலிகுலர் ஆர்பிட்டால் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம கொண்டு வரது தான் நம்மளுடைய ஹைப்ரிட் ஆர்பிட்டால். இந்த ஹைப்ரிடைசேஷன் மூலயமா நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ் வந்துட்டு ஃபார்மேஷன் ஆகி இது வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து அட்டாமிக் ஆர்பிட்டலாக இருந்து நம்ம அதை வந்து மிக்ஸ் பண்ணி மாலிகுலர் ஆர்பிட்டலாக மாற்றிட்டோம். இப்போ வந்து இந்த மாலிகுல் வந்துட்டு ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அதுக்கு எனர்ஜி வேல்யூ பார்த்தீங்கன்னா எனர்ஜி லெவல் நம்ம லாஸ்ட்டு தெர்மோடைனமிக் கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம். இந்த மாதிரி எனர்ஜி லெவல் சார்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து இந்த மாதிரி லோ எனர்ஜியில் இருந்துச்சுன்னா அது மோர் ஸ்டேபிள். இதே கொஞ்சம் ஹை லெவலில் போச்சு, ஹை எனர்ஜியில் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ எனர்ஜி ஏற நமக்கு ஸ்டெபிலிட்டி குறையும். அதுதானே கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி நமக்கு இந்த மாதிரி ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ் பார்த்தீங்கன்னா அது லெஸ் எனர்ஜியில் இருக்கும். லெஸ் எனர்ஜியில் இருக்கிறதால அது மோர் ஸ்டேபிளாக இருக்கும். அதுதான் இந்த ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ் மெயினாக சொல்ல வருது. சரி, ஓகே. இப்போ நம்ம அந்த கான்செப்ட்குள்ளே போகலாம். ஹைப்ரிடைசேஷன் அரைசஸ் ஃப்ரம் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ். ஸோ இந்த ஹைப்ரிடைசேஷன் கான்செப்ட் வந்து எங்கேருந்து ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த LCAO அப்ரோச். இந்த அப்ரோச்சில் தான் நமக்கு ஹைப்ரிடைசேஷன் கான்செப்ட்ன்றதே ஒன்று உருவாகுது. இந்த ஹைப்ரிடைசேஷன் பண்ணுறது மூலமா நமக்கு என்ன கிடைக்குது, நமக்கு கிடைக்கக்கூடிய மாலிகுலர் ஆர்பிட்டால் வந்து லெஸ்ஸர் எனர்ஜியில் இருக்குது. அதாவது பாருங்க மினிமைஸ் டோட்டல் மாலிகுலர் எனர்ஜி லெஸ்ஸர் எனர்ஜியில் இருக்குது அண்ட் ஆல்சோ மேக்ஸிமம் ஸ்டெபிலிட்டியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம காம்பவுண்ட் நம்ம ஒன்று உருவாக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது ஸ்டேபிளாக இருக்கணும் தான் நம்ம நினைப்போம் ஆஸ் அ கெமிஸ்டா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் எனர்ஜி நம்ம உருவாக்கி அதை மேக்ஸிமம் ஸ்டெபிலிட்டியில் கொண்டு வரும். ஸோ இதுதான் நம்ம ஹைப்ரிடைசேஷன் கான்செப்ட். நெக்ஸ்ட் த phenomenon is rooted in a variation principles where hybrid orbitals maximize rooted directional overlap for sigma bond formation. இப்போ இந்த வேரியேஷன் பிரின்சிபல்ஸ் நம்ம குவாண்டம் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இந்த வேரியேஷன் பிரின்சிபல் ஒன்று படிப்போம். அந்த வேரியேஷன் பிரின்சிபல் வந்து என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் வந்துட்டு லெஸ்ஸர் எனர்ஜியில் இருந்துச்சுன்னா அது மோர் ஸ்டெபிலிட்டியில் இருக்கும். இதே வந்து மோர் எனர்ஜி லெவல் இருந்துச்சு சொன்னால் அதில் ஸ்டெபிலிட்டி லெவல் கம்மியாக இருக்கும். இந்த ஐடியா சொல்கிறது தான் வேரியேஷன் பிரின்சிபல். ஸோ இங்கே அதை தான் ரிலேட் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க, நம்ம குவாண்டம் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் இந்த வேரியேஷன் பிரின்சிபல் இதை சொல்லுது. ஸோ இதுவும் ஹைப்ரிடைசேஷனும் ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த லைனில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வேர் ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ் மேக்ஸிமைஸ் டைரக்ஷனல் ஓவர்லாப். ஸோ டைரக்ஷனல் ஓவர்லாப்னா என்ன, இப்போ டைரக்ஷனல் இன் நேச்சர் அதுவும் நம்ம படிச்சிருப்போம். S ஆர்பிட்டால்ஸ் ஆர் டைரக்ஷனல் நேச்சர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு அட்டாக் வந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். அதோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஏனோ தானோ இல்லாமல் அது வந்து அந்த பாத் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஓவர்லாப் ஆகுறது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஓவர்லாப்லிங்க எங்கே பார்த்தோம், இங்கே S ஆர்பிட்டால் இருக்குது, எங்கே டம்பிள் ஷேப்பில் P ஆர்பிட்டால் இருக்குது. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் ஆகி நமக்கு கிடைக்கக்கூடிய வந்து மாலிகுலர் ஆர்பிட்டால் வந்து கரெக்டாக ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஆக்ஷனாக இருக்கும். அதுதான் டைரக்ஷனல் ஓவர்லாப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டைரக்ஷனல் ஓவர்லாப் ஃபார் சிக்மா பாண்ட் ஃபார்மேஷன். ஸோ இது பண்ணுறது மூலமா நமக்கு என்னாகும், ஒரு மாலிகுல் உருவாகும். அது வந்து சர்டன் ஸ்ட்ரக்சரோட இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்குது ஏது இருக்கும் அப்படின்னு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவது எதுன்னு சொன்னீங்கன்னா இந்த VSPR தியரி.
ஸோ ஒரு மாலிகுலுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லீனியர் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ அதோட ஸ்ட்ரக்சரை வச்சு, அதோட ஸ்ட்ரக்சர் லைக் அதோட ஹைபிரிடைசேஷன், அதோட பாண்ட் பேர், லோன் பேர் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு அந்த மாலிகுலோடைய நம்ம ஸ்ட்ரக்சரை ப்ரீஃப் பண்ண முடியும். ஸோ அது சொல்கிறது தான் இந்த விஎஸ்பிஆர் தியரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இட் டிக்டேட்ஸ் மாலிகுலர் ஜாமெட்ரி பை ரிப்பல்ஷன் மினிமைசேஷன் அண்டர் விஎஸ்பிஆர் தியரி. ஸோ இப்போ விஎஸ்பிஆர் தியரி நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அந்த லோன் பேர் பாண்ட் பேர் இருக்கும் இல்லையா. ஸோ லோன் பேர் அண்ட் பாண்ட் பேர் அது வந்து எப்படி ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஸோ அந்த ப்ரெசென்ட் ஆயிருக்கிறத வச்சு நம்மளுடைய மாலிகுல் வந்து எந்த ஷேப்பில் இருக்குது அப்படின்றது சொல்கிறது தான் நம்ம விஎஸ்பிஆர் தியரி இல்லைங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு வாட்டர் மாலிகுல் கொடுக்குறேனே, நம்ம வாட்டர் மாலிகுல் H2 எழுதுனா நம்ம எழுதிடுவோம். இந்த மாதிரி நம்ம யூஸ்வலாக எழுதுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வாட்டருக்கு பக்கத்தில் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கிறதால இந்த லோன் பேர் இந்த 2 பாண்ட் பேர் இது என்ன பண்ணும், இங்கே வந்து ரிப்பல் பண்ணிக்கும். இதெல்லாம் ரிப்பல் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணும், இந்த பாண்ட் பேர் வந்து விலகி போகும். ஸோ விலகி போகிறதால நமக்கு என்ன ஆகும், இங்கே லோன் பேர் அப்படியே தான் இருக்கும், இந்த பாண்ட் பேர்ஸ் மட்டும் விலகி போகி நமக்கு இந்த மாதிரி ஒரு பென் ஷேப் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதா இந்த விஎஸ்பிஆர் தியரி. ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைப்ரிட் ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னா அது வந்து ஹைப்ரிட் ஆர்பிட்டால் உருவாகிறதுனால நமக்கு மோர் ஸ்டேபிள் மாலிகுல் கிடைக்குது அண்ட் எனர்ஜி லெவலுமே கம்மியாக இருக்கிறதால ஸ்ட்ராங் ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் வந்து ஒரு 40 டாபிக்ஸ் கிட்ட கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்ரிடைசேஷனுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஹைப்ரிடைசேஷன் பண்ணுறது மூலிமா நமக்கு என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், என்னெல்லாம் நம்மளால் படிக்க முடியும், அதுதான் வந்து இல்லை அது பண்ணுறதுனால என்னெல்லாம் நமக்கு பெனிஃபிட்ஸ், இதெல்லாம் தான் அந்த 40 டாபிக்ஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. நான் வந்து ஒன்றுனா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு சமரியை கொடுக்குறேன் சரிங்களா. ஸோ நம்ம அதை வச்சு நம்ம ஈஸியாக படிச்சுக்கலாம். ஓகே, இப்போ எனர்ஜி மினிமைசேஷன் இன் ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ். ஸோ நம்ம லாஸ்ட் பாயிண்ட் சொன்ன மாதிரியே தான் எனர்ஜி மினிமைசேஷன் ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ். நம்ம ரெண்டு அட்டாமிக் ஆர்பிட்டாலை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மாலிகுலர் ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னா மினிமம் எனர்ஜியாக இருக்கும். மினிமம் எனர்ஜியாக இருக்கிறதால மோர் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ் ஆப்டிமைஸ் எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா அது எப்படி வந்து அந்த மினிமம் எனர்ஜி லெவல் மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்று இருக்குல்ல, அந்த எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷனை வந்துட்டு ஸ்லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணும். எந்த இடத்துல நமக்கு வச்சா கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி அந்த S&P ஆர்பிட்டால்ஸோடைய அந்த கேரக்டரை வந்துட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இடத்துக்கு அந்த எனர்ஜி லெவலை கம்மி பண்ணி அந்த மாலிகுலர் லெவலில் ஸ்டேபிளாக வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ் வந்து தானே அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹையர் S கேரக்டர் ஈல்ஸ் லோயர் ஆர்பிட்டல் எனர்ஜி அண்ட் ஷார்ட்டர் ஸ்ட்ராங்கர் பாண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். sp3 sp2 and sp இதை நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நம்ம ஃபேமஸாக படிக்கிற ஒரு 3 ஹைப்ரிடைசேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இது S கேரக்டர் பார்த்தீங்கன்னா இந்த sp-ல பார்த்தீங்கன்னா இதோட S கேரக்டர் பார்த்தீங்கன்னா 50% ஆஃப் S இருக்கும் அண்ட் 50% ஆஃப் p கேரக்டர் இருக்கும் சரிங்களா. நம்ம யூஸ்வலாக இந்த S கேரக்டர் மட்டும் தான் எடுத்துப்போமே சரிங்களா. ஸோ இதில் வந்து இந்த sp-யை பொறுத்த வரைக்கும் நமக்கு 50% S கேரக்டர் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த sp2வை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது வந்து இங்கே வந்து S கேரக்டர் வந்துட்டு 33.3% நமக்கு S கேரக்டர் இருக்கும். இந்த P2 என்ன சொல்லுவாங்க 66.6 இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம S கேரக்டர் மட்டும் பார்த்துக்கலாம். இந்த S கேரக்டர் வேல்யூ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. sp-ல வந்து 50% S கேரக்டர் இருக்கும் அண்ட் sp2ல 33.3 S கேரக்டர் இருக்கும் அண்ட் sp3 இந்த ஹைப்ரிடைசேஷனில் நமக்கு எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 25% ஆஃப் S கேரக்டர். ஸோ S கேரக்டர் பொறுத்த வரைக்கும் 25% இருக்கும் அண்ட் P கேரக்டர் அது 100 மைனஸ் எல்லாமே. இப்போ வந்து 100 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 75% ஆஃப் P கேரக்டர் இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ இந்த S கேரக்டர் மூலிமா நம்ம வந்து அந்த எனர்ஜி லெவல் தெரிஞ்சுக்க முடியும் அண்ட் ஆல்சோ அது என்ன பாண்ட் ஃபார்மேஷனில் இருக்குது, அது எவ்வளோ ஸ்ட்ராங்கராக இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த ஒரு இது வச்சு நம்ம இந்த ஹைப்ரிடைசேஷன் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ sp பார்த்தீங்கன்னா அது எங்கே எக்ஸிஸ்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா sp-ன்றது ட்ரிபிள் பாண்டாக தான் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அது எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா நம்ம அசிட்டல்னு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ அசிட்டலில் பார்த்தீங்கன்னா நமக்கு sp ஹைப்ரிடைசேஷன் இருக்கும். இது sp2ன்னு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா டபுள் பாண்ட்ஸ் இருக்க இடத்துல நமக்கு sp2 ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ sp2 பார்த்தீங்கன்னா நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஈத்தீன் எடுத்துக்கலாம். இத்தனையுமே நமக்கு ஒரு sp2வோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பாருங்க sp3ன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு CH4 இதுதான் நம்மளுடைய மீத்தேன். இதுவுமே வந்து நமக்கு sp3 ஹைப்ரிடைசேஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள். சரி ஓகே, இப்போ நம்ம இதெல்லாம் சொல்லிட்டு S கேரக்டர் பற்றி சொல்லிட்டோம். இதில் வந்து 50% S கேரக்டர் இருக்கும், இதில் வந்து 33.3% இருக்கும், இதில் வந்து 25% S கேரக்டர் இருக்கும். ஸோ அப்போ S கேரக்டர் பொறுத்த வரைக்கும் sp-க்கு அதிகம் 50
அண்ட் sp2க்கு அதோட கம்மியாகுது, அப்புறம் sp3க்கு அதோட கம்மியாகுது. இதுதான் நம்மளோட ஆர்டர். இந்த ஆர்டர் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஆர்டர் பற்றி பேசிட்டோம். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் பற்றி பேசுவோமா? இது பார்த்தீங்கன்னா இந்த sp பார்த்தீங்கன்னா லீனியராக இருக்கும், அண்ட் இதோட பாண்ட் ஆங்கிள் வந்து 180. நெக்ஸ்ட் sp2 பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ட்ரைகோனல் பிளேனார். ஸோ இந்த ஒரு ஷேப்பில் இருக்கும். இதோடைய பாண்ட் ஆங்கிள் வந்து 120. அண்ட் sp3 இது பார்த்தீங்கன்னா டெட்ராஹீட்ரல். ஸோ இதோட பாண்ட் ஆங்கிள் 109.5. ஸோ இதுதான் வந்து இது ஒரு பேசிக் ஐடியா. இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பட் அடுத்த வர ஸ்லைட்ஸ் நம்ம இதெல்லாம் பார்ப்போம். ஓகே, இப்போது இந்த ஒரு sp2 sp3 இந்த ஒரு கேரக்டர்னால நமக்கு ஆசிட் பேஸ் பிஹேவியரும் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு டைரக்ஷனல் ஓவர்லேப் அண்ட் ரியாக்டிவிட்டி. ஸோ இப்போ தான் நான் சொன்னேன் டைரக்ஷன்லாம் என்ன. டைரக்ஷன்லாம் அது ஸ்பெசிஃபிக்காக போய் அது கரெக்டாக ஒரு ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து அட்டாக் பண்ணுறது தான் வந்து டைரக்ஷனல் ஓவர்லேப். ஸோ இந்த மாதிரி டைரக்ஷனல் ஓவர்லேப் பண்ணுறதுனால என்ன நடக்கும்னா பாருங்கள், டைரக்ஷனல் ஓவர்லேப் ஆஃப் sp2 and sp3 ஆர்பிட்டால்ஸ் மாடுலேட்ஸ் ஃப்ரான்டியர் ஆர்பிட்டால் இன்ட்ராக்ஷன். ஸோ இந்த ஃப்ரான்டியர் ஆர்பிட்டால் இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோமோலூமம், ஹையஸ்ட் ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால் அண்ட் லோயஸ்ட் அன்ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால். இதுதான் ஹோமோலூமம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து இந்த ஃப்ரான்டியர் ஆர்பிட்டால் இன்ட்ராக்ஷன் கீழே இந்த ரெண்டு வரும். இந்த ரெண்டு ஆர்பிட்டால்ஸுமே நம்ம படிப்போம். ஸோ நம்ம பெரிசைக்ளிக்கில் கூட இதெல்லாம் படிப்போம். நம்ம அதை லேட்டராக சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனல் நேச்சர்னால நமக்கு என்ன ஆகும்னா அந்த ரியாக்ஷன் பாத்துவே நமக்கு அதில் இந்த ரியாக்ஷன் பாத்துவே முடிவாகுது அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது என்ன சொல்லணும்னா நம்ம வந்துட்டு ரியாக்ஷன் பாத்வே அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி அட்டாக் ஆகுது. அந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம நியூக்ளியோஃபைல் இருக்கும், நியூக்ளியோஃபைலாக இருக்கட்டும் இல்லை எலக்ட்ரோஃபைலாக இருக்கட்டும், ஒரு ரியாக்டன்ட் நம்ம இங்கே ரியாக்டன்ட் இருக்குது. ஸோ இந்த ரியாக்டன்ட்டுக்கு வந்துட்டு இதை வந்து இந்த நியூக்ளியோஃபைல் எலக்ட்ரோஃபைலில் இருக்குது. இப்போது இது எப்படி போய் அட்டாக் ஆகுது, ஃப்ரண்ட் சைடு அட்டாக் ஆகுதா, பேக் சைடு அட்டாக் ஆகுது, இந்த நிறைய சைட் ஆஃப் அட்டாக்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த அட்டாக்ஸ் வந்து எப்படி அட்டாக் பண்ணுன்றத இந்த ஒரு ஹைப்ரிடைசேஷன் கான்செப்ட் மூலியமாக தான் நம்மளால் அதை ஃபைண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, and approach angles and stereochemical outcome in pericyclic or catalytic transformation. ஸோ இந்த மாதிரி ஸ்டீரியோகெமிக்கல் அவுட்கம் நம்ம என்ன சொல்லியிருப்போம், அந்த எனச்சோமர் டயஸ்டெரியோமர்ஸ் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஸ்டீரியோகெமிக்கல் ஐசோமர்ஸ்க்குமே இந்த ஹைப்ரிடைசேஷன் கான்செப்ட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா டைரக்ஷனல் நேச்சராக இருக்கும். அதனால அதோட ரியாக்டிவிட்டி, அந்த ரியாக்ஷன் பாத்வே பார்த்தீங்கன்னா இன்னும் நான் இதுவாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இந்த SN1 SN2 பாத்வேலாம் இருக்கு இல்லையா. ஸோ SN1 நம்ம பார்த்துருப்போம். SN வந்து என்ன பண்ணும், அது வந்து ரியாக்டன்ட்டோட ஃப்ரண்ட் சைடில் அட்டாக் பண்ணும் அப்படின்னு பார்த்துருப்போம். இது SN2 பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட்டோட பேக் சைடு. இந்த SN2 பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அது வந்து பேக் சைடில் தான் அட்டாக் பண்ணும். அந்த மாதிரி பேக் சைடு அட்டாக் பண்ணி நமக்கு ப்ராடக்ட் ஃபார்மேஷன் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துப்போம். ஸோ அதுதான் இந்த ஹைப்ரிடைசேஷன் கான்செப்ட் மூலிமா நம்மளால் இந்த மாதிரி அது ரியாக்ஷன் பாத்வே என்னன்னு கண்டுபிடிச்சிக்க முடியும். நெக்ஸ்ட் sp ஹைப்ரிடைசேஷன். ஸோ sp ஹைப்ரிடைசேஷனாக நான் இப்போ தான் சொன்னேன், அது வந்துட்டு sp-ல பார்த்தீங்கன்னா லீனியர், அதோட ஷேப் வந்து லீனியராக இருக்கும். நம்ம s கேரக்டர் 50% இருக்கும் அண்ட் பாண்ட் ஆங்கிள் 180 இருக்கும். ஸோ அப்படின்னு நம்ம சொன்னோமா. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ஃபர்மேஷன், அதுக்கு எக்ஸாம்பிளும் நம்ம அசிட்டலின் சொல்லிட்டோம். அசிட்டலின் வந்து நமக்கு sp ஹைப்ரிடைசேஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கார்பனுடைய ஹைப்ரிடைசேஷன் வந்துட்டு sp. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டராக இருக்கும். ஷார்ட்டராக இருக்குன்ற போது நமக்கு வெரி ஸ்ட்ராங்கராக இருக்கும். ஸ்ட்ராங்கராக இருக்கும்போது நமக்கு வந்து அந்த இடத்துல இந்த மாலிகுல் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ஸ்ட்ராங்கர் பை பேக் பாண்டிங் சினின். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த குமுலின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வர்றது தான் வந்து குமுலின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு டபுள் பாண்டில் வர்றது தான் வந்து குமுலின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் அல்கைன்ஸ் வந்து இந்த மாதிரி ட்ரிபிள் பாண்ட் வர்றது நம்ம அல்கைன்ஸ் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கோஆர்டினேட்டர் ஆர்கனோமெட்டாலிக் லிகன்ஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரிபிள் பாண்ட்ஸ் வர்றதெல்லாம் யூஸ்வலாக sp ஹைப்ரிடைசேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இது கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. sp2 ஹைப்ரிடைசேஷன் பிளானர் ரியாக்டிவிட்டி. ஸோ நம்ம சொல்லிட்டோம் sp2 ஆர்பிட்டால்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அது என்ன ஒரு ஷேப்பில் இருக்குன்னா ட்ரைகோனல் பிளானரில் தான் இருக்கும். அண்ட் அதோட பாண்ட் ஆங்கிள் வந்து 120 இருக்கும். ஸோ நம்ம இதுக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு கார்பனில் ரெப்ரசென்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி நான் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ கார்பன் போட்டிருக்கேன், 3 ஹைட்ரஜன் போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் இங்கே வந்து இன்னொரு எலக்ட்ரான் பேர் வந்துருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு பதிலாக நான் இந்த மாதிரி ஒரு அன்ஹைப்ரைஸ்டு ஒரு ஆர்பிட்டால் ஃபில் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு இப்போ எனக்கு இதில் பாண்ட் ஆங்கிள் என்ன 120. ஸோ இதனால தான் நம்ம
sp2க்கு 120 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து ட்ரைகோனல் பிளேனார். இந்த ஷேப் பாருங்கள், இது ட்ரைகோனல் பிளேனார் தானே. ஸோ அதனால தான் ட்ரைகோனல் பிளேனார் நம்ம சொல்கிறோம். அண்ட் ப்ரொவைட்ஸ் அ ரிஜிட் ஜாமெட்ரி enabling conjugation and aromaticity. இப்போது இந்த sp2 ஹைபிரிடைசேஷன் மூலிமா நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாலிகுல் வந்துட்டு ரொம்ப ரிஜிடாக இருக்கும். அண்ட் வந்து அங்கே கான்ஜுகேஷன் என்னது, அந்த இது வந்து ஷிஃப்டிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இல்லையா, அந்த மூவ் ஆகிட்டே இருக்கிறத நம்ம கான்ஜுகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த கான்ஜுகேஷன் அந்த இடத்துல நடக்கும். அரோமேட்டிக்காக இருந்துச்சுன்னா அது மோர் ஸ்டேபிள் நம்ம சொல்லணும். ஸோ அரோமேட்டிசிட்டியுமே இந்த ஹைபிரிடைசேஷன் அங்கே எனேபிள் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆம்பிடென்டேட் ரியாக்டிவிட்டி. ஆம்பிடென்டேட் ரியாக்டிவிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு மாலிகுல் வந்து 2 or 3 வந்து அந்த ஆக்டிவ் சைட் அந்த இடத்துல இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ ஹைபிரிடைசேஷன், இந்த sp2 ஹைபிரிடைசேஷன் இருந்துச்சுன்னா இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. என்னென்ன கான்ஜுகேஷன் இருக்கும், அந்த மாலிகுல் வந்து கான்ஜுகேட்டடாக இருக்கும். மீன்ஸ் இந்த கான்ஜுகேட்னா டபுள் பாண்ட்ஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு அரோமேட்டிக்காக இருக்கும். சரிங்களா, அரோமேட்டிக்னா மோர் ஸ்டேபிள் தான். நெக்ஸ்ட் ஆம்பிடென்ட் ரியாக்டிவிட்டி, இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்கு இருக்கும். And pi cloud system significantly modify electron density distribution and resonance assisted stabilization of cations and radicals. இப்போ இதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பென்சினுக்கு வச்சுக்கோங்களேன், நம்ம பென்சின் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் போடும். ஸோ ஸ்ட்ரக்சர் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு 3 பாண்ட்ஸ் வந்து நம்ம போடுவோம். இந்த 3 பாண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா, 3 பை பாண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து டீலோக்கலைஸ்ட், அதாவது சுற்றிக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷனில் இருக்காது. ஸோ ஃபிக்ஸ்டு பொசிஷனில் இருக்காதுன்றதால நம்ம எப்படிலாம் ரெப்ரசென்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணலாம், இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், இல்லைனா இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி கூட பண்ணுவாங்க. இந்த மாதிரி டாட் வச்சு. ஏன்னா இது வந்து டீலோக்கலைஸ் சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து அந்த எலக்ட்ரானோட டென்சிட்டி வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ ரெசனன்ஸும் இருக்கும். அதுதான் இந்த பாயிண்ட்டில் சொல்ல வராங்க. ஸோ sp2 ஹைபிரிடைசேஷன் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த பென்சின் ரிங் அரோமேட்டிக் காம்பவுண்டில் sp2 ஹைபிரிடைசேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் sp3 ஹைபிரிடைசேஷன் நம்ம எக்ஸாம்பிள் வந்து மீத்தேன் சொல்லியிருந்தேன். CH4 இந்த மாதிரி 4 ஹைட்ரஜன் வந்து சிங்கிள் பாண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கிறது தான் நம்மளுடைய sp3 ஹைபிரிடைசேஷன். ஸோ இதுக்கு ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா டெட்ராஹெட்ரல். அண்ட் sp3 கார்பன் எக்ஸிபிட்ஸ் கன்ஃபர்மேஷனல் ஃப்ரீடம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாண்ட் தான் இருக்குது. இருக்குன்றதால இது ஒரு ஃப்ரீடமாக இருக்குது. ஈஸியாக அந்த பாண்டை பிரேக் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம ரொட்டேட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ண முடியும். அதெல்லாம் நம்ம ஸ்டீரியோகெமிஸ்ட்ரியில் பார்க்கலாம். ஸோ இந்த கன்ஃபர்மேஷனல் ஃப்ரீடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்கிள் பாண்டாக தான் இருக்குது. அதனால் நம்ம ஈஸியாக அதை ரொட்டேட் பண்ணிக்கலாம், இல்லை பிரேக் பண்ணுறதோ இது வந்தாலும் நம்ம ஈஸியாக பண்ண முடியும். இதே டபுள் பாண்ட் இருக்குது, ட்ரிபிள் பாண்ட் இருக்குன்னா அது வந்து ஸ்ட்ராங்கர் பாண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் ரிஜிடாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாலிகுலை நம்ம அப்படியே தான் விட்டாகும். பட் இங்கே வந்து sp3 இருக்கிறதால அது வந்து கொஞ்சம் ஃப்ரீடமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. that allows internal rotation and generating multiple conformers. அதாவது நம்ம ஒரு சுற்றிக்கிட்டு அதை ஷேப்பை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கலாம். அதுதான் அந்த மல்டிபிள் கன்ஃபார்மர்ஸ் சொல்கிறாங்க. அந்த ஷேப்பை வந்து நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். whose steric and torsional energies influence reaction kinetics and stereochemistry and transition state geometry. ஸோ இந்த மாதிரி இதோட டார்ஷனல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இது சிங்கிள் பாண்ட் தான் இருக்குது. ஸோ கம்மியாக இருக்கிறதால நம்ம வந்து அந்த ரியாக்ஷன் கைனடிக்ஸையும் நம்மளால் இந்த ஒரு இதை வச்சு நம்ம ஹைபிரிடைசேஷன் கான்செப்ட் மூலிமா படிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைபிரிடைசேஷன் அண்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஹைபிரிடைசேஷனுக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கும் எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னோம் இந்த மாதிரி sp வந்து ஹை, இதுக்கு வந்து நிறைய கேரக்டர் இருக்கும். sp2க்கு அதோட கம்மியாக இருக்கும், sp3க்கு அதோட கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு spக்கு வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், இதுக்கு வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், இதுக்கு அதோட லெஸ். இது வந்து ஒரு மாடரேட் நேச்சர், மாடரேட் இன், இது வந்து லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ். ஸோ இந்த ஃபீச்சர் இப்போ ஹைபிரிடைசேஷன் அண்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டின்னு கேட்டாங்கன்னா இந்த ஒரு கான்செப்ட் தான் நமக்கு ரிலேட் ஆகும். இன்க்ரீஸ்ட் s கேரக்டர் என்ஹான்சஸ் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. இந்த s கேரக்டர் இங்கே அதிகமாக இருக்குது, அதனால நமக்கு இங்கே எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் அதிகமாக இருக்குது. எக்ஸ்பிளைனிங் அசிடிட்டி ட்ரெண்ட். ஸோ அசிடிட்டின்னு பார்த்தீங்கன்னா அசிடிட்டி ட்ரெண்ட் இந்த மாதிரி sp கேரக்டர்னு சொன்னால் அது மோர் அசிட்டிக் நம்ம சொல்லுவோம். லைக் பார்த்தீங்கன்னா நம்ம அசிட்டலின் வந்து மோர் அசிட்டிக் தென் ஈத்தீன் தென் மீத்தேன். இப்போ இது சொல்லலாம்ல, இது sp, இது sp2, இது sp3. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டில் வந்து நமக்கு இந்த ஒரு sp ஹைபிரிடைசேஷன் காம்பவுண்ட் தான் மோர் அசிட்டிக். இது வந்து மாடரேட் அசிட்டிக், இது அதோட லெஸ் அசிட்டிக். ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, நமக்கு ஹைபிரிடைசேஷன் வச்சு நம்ம எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஃபைன் பண்ணுறோம். அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வச்சு நம்ம அந்த அசிட்டிக் நேச்சராக பேசிக் நேச்சர்ன்றதை நம்ம ஃபைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்கள், ஜாமெட்ரி அண்ட் ஸ்டெபிலிட்டி கோரிலேஷன். ஸோ ஜாமெட்ரி அண்ட் ஸ்டெபிலிட்டி கோரிலேஷன் பார்த்தீங்கன்னா, பாண்ட் ஆங்கிள்ஸ் கவர்ன்டு பை ஹைபிரிடைசேஷன் அண்ட் லோன் பேர் ரிப்பல்ஷன்ஸ் affects molecular dipole moments, proton affinities and conformational population
aiding in predicting stereochemical preferences in SN1 and SN2 pathway. ஸோ நம்ம ஹைப்ரிடைசேஷனை வச்சு நம்மளால இது ஜாமெட்ரி கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா. ஏன்னா வந்து ஹைப்ரிடைசேஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக வந்து அது மிக்ஸ் பண்ணுறது மூலியமாக நமக்கு பாண்ட் பேர் லோன் பேர் எல்லாமே இருக்கும். அப்புறம் இந்த விஎஸ்பிஐ தியரியை வச்சு நம்ம மாலிகுலர் ஷேப்பையும் ஃபைண்ட் பண்ணிடுவோம். அதாவது லைக் ஜாமெட்ரி தானே. ஸோ ஜாமெட்ரி நம்ம ஃபைண்ட் பண்ணிடுவோம். ஸோ ஹைப்ரிடைசேஷன் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஜாமெட்ரி ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ ஜாமெட்ரி தெரிஞ்சிச்சுனாலே நமக்கு அது ஸ்டெபிலிட்டியும் தெரிஞ்சிடும் இல்லைங்களா. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் ஆங்கிள்ஸை வச்சு இந்த நம்ம வந்து இந்த ஸ்டெபிலிட்டியை ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். லைக் பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் ஆங்கிள்ஸ் அண்ட் லோன் பேர் ரிப்பல்ஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா அது மோர் ஸ்டேபிள், இல்லை ரொம்ப ரிப்பல்ஷன் அதிகமாச்சுன்னா அந்த வந்து ஷேப் அந்த ஸ்ட்ரக்சரை வந்து அது வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மாலிகுலை முடிஞ்ச அளவுக்கு ஸ்டேபிளாக மாற்ற அது ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுதான் வந்து இங்கே ரிலேட் பண்ணுறாங்க. அஃபெக்ட் மாலிகுலர் டைபோல் மொமெண்ட். தென் proton affinities and conformational population. Conformational population என்ன? பாப்புலேஷன் யூஸ்வலாக என்ன சொல்கிறது, அந்த இடத்துல நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். ஸ்ட்ரெஸ் மீன்ஸ் இப்போ நான் இப்போ சொன்னேன், நான் உங்களுக்கு வந்து இந்த மீத்தேன் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாண்டில் தான் இருக்கும், அதனால நம்ம அதை ஈஸியாக ரொட்டேட் பண்ணிக்கலாம், அது என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அது ஃப்ரீடமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைப்ரிடைசேஷன் கான்செப்ட் வச்சு அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம இப்படிலாம் இது பண்ணலாம், மாற்ற முடியும், அதை உருவாக்க முடியும் அப்படின்றதெல்லாம் இந்த ரிலேட் பண்ணுறாங்க இந்த ஹைப்ரிடைசேஷன் ஜாமெட்ரியை வச்சு. aromatic system and delocalization. ஸோ நம்ம இப்போ தான் பேசணும் இந்த sp2 ஹைப்ரிடைசேஷன். ஸோ sp2 ஹைப்ரிடைசேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பென்சின் இந்த அரோமேட்டிக் சிஸ்டம் எல்லாம் எல்லாமே அந்த sp2 ஹைப்ரிடைசேஷன் தான் ஃபாலோ பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார்பன் இருக்கும், இங்கே ஒரு கார்பன் இருக்கும், இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இந்த மாதிரி வருமா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார்பன் இந்த கார்பன் இந்த எல்லா அந்த 6 கார்பனுமே வந்து sp2 ஹைப்ரிடைசேஷன் தான் ஃபாலோ பண்ணும். சரியா. ஸோ sp2 இதுக்கு நான் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்போ இது வந்து ஒரு சிங்கிள் பாண்டாக இருக்குது, அப்போ இது வந்து ஒரு சிக்மா பாண்டாக இருக்கும், இங்கே வந்து ஒரு டபுள் பாண்ட், இது வந்து ஒரு சிக்மா பாண்ட், இது ஒரு டபுள் பாண்ட், இது வந்து ஒரு பை பாண்டு நம்ம கன்சிடர் பண்ணும். யூஸ்வலாக அதுதானே. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி சிசி சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா இது நம்ம சிக்மா பாண்டுன்னு சொல்லுவோம். இல்லை சி டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் இதில் 1 சிக்மா பாண்ட் 1 பை பாண்டுன்னு சொல்லுவோம். இன்னொன்று இந்த மாதிரி சி ட்ரிபிள் பாண்ட் சேர்ந்துச்சுன்னு சொன்னால் 1 சிக்மா பாண்ட் 2 பை பாண்ட்ஸ். இதுதான் நம்மளோட யூஷுவல் கான்செப்ட். அதே தான் இங்கேயுமே. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது, இந்த இங்கே ஒரு சிஏ பக்கத்தில் 2 சிக்மா பாண்ட் இருக்குது, ஒரு பை பாண்ட் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம sp2 ஹைப்ரிடைசேஷன் கீழே இது வந்துடும். சரிங்களா. ஸோ இப்போது அரோமேட்டிக் ரிங்ஸ் எம்ப்ளாய்ஸ் sp2 ஹைப்ரிடைசேஷன், அதாவது அரோமேட்டிக் ரிங் வந்து sp2 ஹைப்ரிடைசேஷனில் வருது வித் கம்ப்ளீட் டீலோக்கலைசேஷன். டீலோக்கலைசேஷன் நம்ம பென்சினில் சொல்லிட்டோம், அது வந்து ஃபிக்ஸ்டாக இருக்காது, அந்த எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டே இருக்கும் ஆஃப் p எலக்ட்ரான்ஸ் லீடிங் டு ரிங் கரண்ட், என்ஹான்ஸ்டு மேக்னெட்டிக் அனிசோட்ரோபி அண்ட் ரியாக்டிவிட்டி கண்ட்ரோல்டு பை ஃப்ரான்டியர் ஆர்பிட்டால் ரேதர் தென் லோக்கலைஸ்டு சிக்மா பாண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பென்சின் ரிங் இருக்குது. ஸோ பென்சின் ரிங்கில் இருக்கிறதால அந்த பென்சின் ரிங்கை நம்ம என்ன பண்ணுவோம் யூஸ்வலாக சொன்னோன்னா அதாவது அரோமேட்டிக் சிஸ்டம்னா வெறும் பென்சின் மட்டும் வராது, பென்சின், நாப்தலின், ஆந்த்ரசின், ஃபெனாந்த்ரசின், இந்த மாதிரி நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்குது அரோமேட்டிக் சிஸ்டமில். ஸோ அதை திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம NMRல படிப்போம் டீட்டெயிலாக இந்த அனிசோட்ரோபி இந்த ரிங் கரண்ட் அதெல்லாம் வந்து இந்த NMR ஸ்பெக்ட்ரோவில் அதை நம்ம சொல்லுவாங்க. ஸோ அந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட் எடுத்துகிட்டு போய் நம்ம ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த வேவ்ஸ் வந்து வெளியே எக்ஸ்டர்னலி பாஸ் ஆகும் இல்லையா. ஸோ எக்ஸ்டர்னலி இப்படி பாஸ் ஆகும் பொழுது எக்ஸ்டர்னலி இந்த மாதிரி பாஸ் ஆகி வெளியே வரும்பொழுது என்ன ஆகும்னா அது உள்ளுக்குள்ளே இருக்க இந்த பை எலக்ட்ரான்ஸும் பார்த்தீங்கன்னா அதுவுமே சுற்ற ஆரம்பிச்சிடும். சுற்றி உள்ளுக்குள்ளே வந்து ஒரு இன்டர்னல் ரொட்டேஷன் கிரியேட் ஆகி இது உள்ளேயுமே ஒரு இன்டர்னல் ரொட்டேஷன், அது தானாக அது ஆப்போசிட்டாக சுற்றும். இது ஒரு பக்கம் சுற்றுச்சுன்னா இது ஒரு இன்னொரு பக்கம் சுற்றிட்டு இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரிங் கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து இந்த ஹைப்ரிடைசேஷன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஆஸ் எக்ஸ்டெண்டட் ஹைப்ரிடைசேஷன். ஸோ இந்த ஹைப்ரிடைசேஷன் மூலியமா நம்ம இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன தெரிஞ்சுக்கிறோம், ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்ற ஒரு ஃபேக்டரையுமே நம்ம படிக்கிறோம். ஸோ ஹைப்பர் கான்ஜுகேஷன் என்ன, சரிங்களா. ஹைப்பர் கான்ஜுகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டீலோக்கலைசேஷன் த்ரூ அட்ஜசன்ட் சிக்மா பாண்ட். ஸோ இந்த ஒரு டெஃபினேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைப்ரிடைசேஷன் அப்படி இப்படியே கேட்டுருவாங்க, உங்களுக்கு மேட்சப்ஸில் கேட்டுருவாங்க. ஹைப்ரிடைசேஷன்னா டீலோக்கலைசேஷன் த்ரூ பை பாண்ட்ஸ்ன்னு கேட்டால் சிக்மா பாண்ட்ஸ்ன்னு சொன்னால் அது ஹைப்பர் கான்ஜுகேஷன். இதை டீலோக்கலைசேஷன் த்ரூ பை பாண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து நமக்கு அரோமேட்டிக் சிஸ்டமில் வந்துடும். சரிங்களா. ஸோ it is acting as pseudo pi orbitals. The effect stabilizes carbocation and radicals subtly
reshapes hybridization. Subtlyன்னு சொன்னால் சட்லின்னா ஒரு மைல்டான சேஞ்சஸ் கொடுக்கும். இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இங்கே பை ஆர்பிட்டால்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னாகும், ஷிஃப்டிங் ஆஃப் 2 எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம இங்கே ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோமா. ரெசனன்ஸோட டெஃபினிஷன் என்ன? ரெசனன்ஸ் ஆர் delocalization. ஸோ இது என்னன்னா ஷிஃப்டிங் ஆஃப் 2 pi bonds எலக்ட்ரான். ஸோ இது வந்து ரெசனன்ஸ்னு சொல்லுவோம். இதே நம்ம ஹைப்பர் கான்ஜுகேஷனாக இப்போ சொன்னது தான். ஹைப்பர் கான்ஜுகேஷனா ஷிஃப்டிங் ஆஃப் சிக்மா பாண்ட் எலக்ட்ரான்ஸ். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. இந்த மாதிரி ஷிஃப்டிங் ஆஃப் சிக்மா பாண்ட் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ஹைப்பர் கான்ஜுகேஷன் சொல்லுவோம். ஸோ இதை வந்து ஆல்சோ சூடோ பை ஆர்பிட்டால்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மைல்டான ஒரு ரீஷேப் பண்ணுது நம்ம ஹைப்ரிடைசேஷன். இது மூலியமா இந்த ஹைப்பர் கான்ஜுகேஷன் மூலியமா நமக்கு என்ன எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகுது இல்லையா, ஒரே எலக்ட்ரான் தான் ஷிஃப்ட் ஆகுது. ஸோ ஷிஃப்ட் ஆகிறதுனால நமக்கு ஒரு மைல்டாக ஹைப்ரிடைசேஷன் சேஞ்சஸ் கொண்டு வருது. ஸோ விச் ஆல்டர்ஸ் சிசி பாண்ட் லென்த் இன் சப்ஸ்டியூட்டட் சிஸ்டம். ஸோ அதுதான் நம்ம வந்து ஒரு ரியாக்டன்ட் இருக்குது, ரியாக்டன்ட் வந்து நம்ம சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி வேறு ஒரு ப்ராடக்ட் கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஹைப்பர் கான்ஜுகேஷன் நடந்திருக்குன்னா அங்கே ஒரு ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் ஆல்டர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, தென் பென்ட் ரூல். ஸோ இந்த பென்ட் ரூல் பார்த்தீங்கன்னா இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரியாக்டிவிட்டி ப்ரெடிக்ஷன். ஒரு ரியாக்டிவிட்டி ப்ரெடிக்ஷனுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, இந்த பென்ட் ரூல் நமக்கு என்ன சொல்லுது? பென்ட் ரூல் ஸ்டேட்ஸ் தட் hybrid orbitals directed towards electropositive substituents gains more p character. அதாவது நம்ம ஹைப்ரிட் ஆர்பிட்டால்ஸ் வந்து எதெல்லாம் வந்து எலக்ட்ரோபாசிட்டிவ் ஆட்டம்ஸ் நோக்கி மூவ் ஆகி போகுதோ அதெல்லாம் வந்துட்டு மோர் பி கேரக்டர் அதை அட்டைன் பண்ணுமா. சரிங்களா? அந்த மாதிரி மோர் பி கேரக்டர் அட்டைன் பண்ணும்பொழுது அதை வச்சு நம்ம அதோட ரியாக்டிவிட்டி ப்ரிடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பென்ட் ரூல். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த ஹைப்ரிட் ஆர்பிட்டால் வந்துட்டு எலக்ட்ரோபாசிட்டிவ் ஆட்டம் நோக்கி போகும். அப்படி போச்சுன்னு சொன்னால் அது வந்து மோர் பி கேரக்டர் அடையும். ஸோ மோர் பி கேரக்டர் அடைஞ்சிச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை வச்சு நம்ம 100 மைனஸ் அந்த பி கேரக்டர் பண்ணால் நம்ம எஸ் கேரக்டர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த எஸ் கேரக்டரோட வேல்யூ வச்சு அது வந்து என்ன ஒரு ஜாமெட்ரின்றதை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு நிறைய கண்டுபிடிக்கலாம், அது ஆசிடிக்கா பேசிக்கா. ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது சொல்கிறது தான் இந்த பென்ட் ரூல். ஸோ அடுத்து பாருங்கள், இந்த பென்ட் ரூல் மூலமா அந்த பி கேரக்டர் பற்றி சொல்லிட்டாங்களா. நெக்ஸ்ட் க்ரூஷியல் இன் ப்ரிடிக்டிங் ரீஜியோ செலக்டிவிட்டி. ரியாக்டிவிட்டி சொல்லுது அண்ட் ரீஜியோ செலக்டிவிட்டினா அது எங்கே போய் அட்டாக்ல நடக்கும் அப்படின்னு சொல்கிறது அந்த ரீஜியோ செலக்டிவிட்டி. இன் நியூக்ளியோஃபிலிக் அடிஷன்ஸ். நியூக்ளியோஃபிலிக் அடிஷன்னா SN1 SN2 SNI. ஸோ இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஒரு ரியாக்டிவிட்டி பற்றி இந்த பென்ட் ரூல் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஆர்கனோ மெட்டாலிக் இன்சர்ஷன். ஸோ இன்சர்ஷன் ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் நம்ம லேட்டராக படிப்போம். ஸோ இந்த ஒரு ரியாக்ஷன்ஸில் நெக்ஸ்ட் ஆர்பிட்டால் கண்ட்ரோல்டு ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ். இந்த ஒரு ரியாக்ஷன்ஸ்லாம் நம்ம பென்ட் ரூலை யூஸ் பண்ணி நம்ம அதாவது ஹைப்ரிடைசேஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம ரியாக்டன்ட்டோடைய அதாவது அந்த ரியாக்டிவிட்டியை ஃபைண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹைப்ரிடைசேஷன் ஹெட்ரோ ஆட்டம்ஸ். ஸோ ஹெட்ரோ ஆட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர் இதெல்லாம் வந்து நம்ம ஹெட்ரோ ஆட்டம்ஸ் சொல்லுவோம். அண்ட் ஆல்சோ இது எல்லாத்துக்குமே லோன் பேர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த லோன் பேர் ப்ரெசென்ட் ஆயிருக்கிறதுனால நமக்கு ஹைப்ரிடைசேஷன் வந்துட்டு அதை வந்து மாறுபடும் இல்லைங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டு பை லோன் பேர் பார்ட்டிசிபேஷன். இப்போ சொன்னேன் நைட்ரஜன், ஆக்சிஜன், சல்ஃபர் எல்லாத்துக்குமே அது லோன் பேர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நைட்ரஜனில் ஒரு லோன் பேர் ப்ரெசென்ட் ஆயிருக்கும், ஆக்சிஜனில் 2 இருக்கும், சல்ஃபர்லேயும் 2 இருக்கும். இந்த மாதிரி லோன் பேர் ப்ரெசென்ட் ஆகிறதால அதோட ஹைப்ரிடைசேஷன் சேஞ்ச் ஆகலாம். அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க, நம்ம அமைடுக்கு என்ன ஃபார்முலா சொல்லலாம்? RCONH2. இது வந்து நம்மளோட ப்ரைமரி அமைடோட ஜென்ரல் ஃபார்முலா. இதே ஒரு செகண்டரி அமைடுனா RCONH டேஷ். இது நம்ம செகண்டரி அமைடு சொல்லலாம். இது டெர்ஷியரி அமைடும் அதுதான். இங்கே வந்து இந்த ஹெச்சை தூக்கிட்டு இந்த 2 இங்கே இன்னும் 2 R போட்டோன்னா அது வந்து டெர்ஷியரி அமைடு. இது பிரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி. இந்த 3 அமைட்ஸில் பார்த்தீங்கன்னா பெசிசிட்டி நேச்சர் நம்மளால் ஃபைண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸ் சைடில் பார்த்தோம். இந்த எஸ் கேரக்டர் மூலியமாக நம்ம எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தெரிஞ்சுக்கிறோம் அண்ட் அது மூலியமாக நம்மளால் அசிடிக் கேரக்டர் தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லோன் பேர்ஸ் மூலியமாக நம்மளால் பேசிக் கேரக்டர் பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ரெடியூசஸ் பெசிசிட்டி பை அக்வயரிங் sp2 கேரக்டர். ஸோ இங்கே என்ன சொல்லிட்டாங்க, இந்த அமைடில் பார்த்தீங்கன்னா இந்த லோன் பேர்ஸ் இருக்கிறதுனால இதோட ஹைப்ரிடைசேஷன் sp2 தான் இருக்குமா. ஆனால் இந்த வேற இன் அமீன்ஸ் பார்த்தீங்கன்னா RNH2
அதுவும் சேச்சுரேட்டட் அமீனில் பார்த்தீங்கன்னா நமக்கு sp3 இருக்கும். அதாவது சப்போஸ் டு sp3 தான் அது இருக்கணும். ஆனால் வந்து இந்த அமைடு பொறுத்த வரைக்கும் இந்த லோன் பேர் பார்ட்டிசிபேஷன் இருக்கிறதுனால sp2 மாறிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ இங்கே அமீனில் பார்த்தீங்கன்னா அது sp3ஆவே ரீட்டன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எனேபிளிங் இன்வர்ஷன் டைனமிக்ஸ். ஸோ நம்ம அமீனில் இந்த பாயிண்ட் நம்ம படிப்போம். அமீன் பார்த்தீங்கன்னா அமீன் வந்துட்டு அது இன்வர்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அமீன் வந்துட்டு யூஸ்வலாக இந்த ஒரு ஷேப்பில் இருக்கிறதுனால இது வந்து வால்டன் இன்வர்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படியே அம்பரலா இன்வர்ஷன் இந்த மாதிரி வந்து அது இன்வர்ஷனுக்கு அது கொண்டு போகும். ஏன் பார்த்தீங்கன்னா அது ஸ்ட்ரக்சர் அப்படியே ரீட்டன் sp3 ஜியோமெட்ரியில் ரீட்டன் ஆகிறதுனால இந்த மாதிரி அது இன்வர்ஷனுக்கு அது எனேபிள் ஆகும். பட் இந்த அமைடு பார்த்தீங்கன்னா அது வராது. ஏன்னா அங்கே லோன் பேர் பார்ட்டிசிபேஷன் ஆகுது, அதனால அது ஸ்ட்ரக்சரே மாறி போயிடுது. ஆனால் இங்கே அமீன் பார்த்தீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். அதுதான் வந்து இங்கே ஹைபிரிடைசேஷனும் ஹெட்ரோ ஆட்டமும் ரிலேட் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்மா வர்சஸ் பை பாண்டிங் கான்சிக்வன்சஸ். ஸோ சிக்மா பாண்ட் பை பாண்ட் நான் இப்போ தான் சொன்னேன் உங்களுக்கு. இந்த மாதிரி சிசி சிங்கிள் பாண்டு தான் இது வந்து சிக்மா பாண்டுனும், டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா இதில் 1 சிக்மா பாண்ட் 1 பை பாண்டுனும், இந்த மாதிரி ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் இதில் 1 சிக்மா பாண்ட் 2 பை பாண்ட் இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டோம். ஸோ இப்போ இந்த சிக்மா பாண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம டீலோக்கலைஸ்டு நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். லோக்கலைஸ்டுன்னு சொன்னால் அது வந்து ஃபிக்ஸ்டு, டீலோக்கலைஸ்னா ஃபிக்ஸு கிடையாது, அது மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த லோக்கலைஸ் சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும், அது மூவ் ஆகாது. ரேதர் பை ஆர்பிட்டால்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு டீலோக்கலைஸ்ட் மூவ் ஆகிட்டு இருக்கு. நம்ம எக்ஸாம்பிள் இந்த பென்சின்ல பார்த்தோம் இல்லையா, இந்த பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டீலோக்கலைஸ்டு பை ஆர்பிட்டால்ஸ் பை எலக்ட்ரான்ஸ் நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா இந்த எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இப்போ சிக்மா பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து லோக்கலைஸ்ட் ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த பாண்ட்ஸ் அண்ட் டைரக்ஷனல் சொல்லியிருப்பாங்க. அதே அண்ட் ஆல்சோ வந்து சிக்மா பாண்ட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா அந்த ஓவர்லாப்புமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் பை பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது வீக்கர். பை பாண்ட்ஸ்லாம் வந்து வீக்கர் சொல்லுவாங்க, ஏன்னா அது வந்து சைட்வைஸ் ஓவர்லேப் நடந்திருக்கும். அண்ட் ஆர்த்தோகனல் அண்ட் என்ஃபோர்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் காசிங் ஸ்டீரியோஐசோமெரிசம் அண்ட் ஆல்டரிங் ஆக்டிவேஷன் எனர்ஜிஸ் இன் சைக்ளோ அடிஷன் ஆர் ரேடிக்கல் ப்ராசஸஸ். ஸோ பை பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது வீக்கராக இருக்கும். ஆர்த்தோகனல்னால் அந்த ஷேப்பை தான் அங்கே சொல்லியிருப்பாங்க, ஆர்த்தோகனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் என்ஃபோர்ஸ் ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் நீங்கள் வந்து நம்ம பை பாண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி பாண்ட் இந்த மாதிரி கார்பன் லாக் ஆகிறதால அது வந்து ஃப்ரீடமாக மூவ் ஆக முடியாது, அது வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்டாக இருக்கும். ஸோ அதனால ரெஸ்ட்ரிக்டட் ரொட்டேஷன் இருக்கும், காசிங் ஸ்டீரியோஐசமர்ஸ் வந்துட்டு. அண்ட் நம்ம அந்த ஸ்டீரியோகெமிஸ்ட்ரி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஸ்டீரியோஐசமருக்கு வந்து ஸ்டீரியோஐசமர்ஸ் உருவாகிறதுக்கு இந்த ஒரு பை பாண்ட்ஸ் வந்து மேஜர் பார்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே சிம்பிளாக என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்மா பாண்ட் வந்து லோக்கலைஸ்டாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் பை பாண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது வீக்கராக இருக்கும், சைட்வைஸ் ஓவர்லேப் அண்ட் அந்த ஆர்த்தோகனல் ஷேப்பில் இருக்கும். அண்ட் அங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ட் ரொட்டேஷன் இருக்கும். இதெல்லாம் தான் இந்த பாயிண்ட்ஸ் இங்கே பக்கத்தில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, என்ன ஜியோமெட்ரி டிட்டர்மினேஷன் வயா ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸோ இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த ஜியோமெட்ரி டிட்டர்மினேஷன் இந்த ஹைப்ரிடைசேஷனை வந்து நம்ம இது வரைக்கும் தியரிட்டிக்கலாக நம்ம சொன்னோம். இப்போ இந்த ஹைப்ரிடைசேஷன் கான்செப்ட் வந்துட்டு நம்ம எதை எக்ஸ்பெரிமெண்டலாக எதை வச்சு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஐஆரை வச்சு நம்ம ஃபைன் பண்ணலாம். தென் என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி வச்சு பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா டைஃப்ராக்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. ஸோ இந்த 3 ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டெக்னிக் வச்சு நம்மளால் ஹைப்ரிடைசேஷன் வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ண முடியும். ஒரு காம்பவுண்ட் ஒரு மாலிகுலை வந்து இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மூலமா ஸ்டடி பண்ணி அதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வரும் இல்லையா, ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை வச்சு அது வந்து என்ன ஒரு ஹைப்ரிடேஷன் அந்த மாதிரி நம்ம பாண்ட் லென்த் இதெல்லாம் வச்சு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்ட்ரெயின் எஃபெக்ட் அண்ட் ஜியோமெட்ரி டிஸ்டார்ஷன். ஸோ ஸ்ட்ரெயின் எஃபெக்ட், ஸ்ட்ரெயின் என்ன நம்ம கெமிஸ்ட்ரியில் நிறைய படிப்போம், ஸ்டெரிக் எஃபெக்ட், ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸு, ஸ்ட்ரெயின் அப்படின்னா ஸ்ட்ரெயின் என்ன, அதாவது ஒரு நெருக்கம், ப்ரெஷர், நெருக்கடி, அது மாதிரி இட பற்றாக்குறை அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பக்கத்தில் வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு ரிப்பல்ஷன், அதுதான் வந்து நம்ம ஸ்ட்ரெயின் சொல்லுவோம். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பென்சின்றது இது ஒரு ரிங் தான், சைக்ளோபென்டேனு, இது ஒரு ரிங் தான் சைக்ளோபியூட்டேன், இது ஒரு ரிங் தான் சைக்ளோப்ரோபேன். இது நாலுமே நமக்கு ஒரு சைக்ளிக் ரிங் தான். ஸோ இந்த மாதிரி ரிங் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சைக்ளோப்ரோபேன் வந்து இதோட சைஸ் வந்து சின்னதாக இருக்கும், ஸ்மாலர் ரிங்காக இருக்கும். ஸோ இது ஒரு ஸ்மாலர் ரிங்காக இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து நமக்கு பெண்ட் பாண்ட்ஸாக இருக்கும். அண்ட் தென் அதுக்கு ஆல்சோ வந்து பனானா பாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க.
ஸோ இந்த ஸ்மால் ரிங் இருக்கிறதுனால இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா நம்மளோட ஹைப்ரிடைசேஷன் சொல்லிட்டு அது ஒரு கிளாசிக்கல் கான்செப்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அதை டிவேட் பண்ணியிருக்கு. இந்த சைக்ளோப்ரோபேன் வந்துட்டு நம்மளோட கிளாசிக்கல் ஹைப்ரிடைசேஷன் கான்செப்ட்லேருந்து கொஞ்சம் டிவேட் ஆகி இருக்குது. ஏன்னா அங்கே நிறைய ஸ்ட்ரெயின் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயின் இருக்கிறதுனால அதை வந்து நம்ம கிளாசிக்கல் ஹைப்ரிடைசேஷன் அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணலை. ஸோ சச் எக்ஸிபிட்ஸ் elevated reactivity due to angular strain and increased homo energy. ஸோ இப்போ இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த சைக்ளோப்ரோபேனுக்கு ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஏன் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஆங்குலர் ஸ்ட்ரெயின், அதாவது ஆங்கிளில் ரொம்ப பக்கம் இருக்கிறதால அது வந்து மோர் ஸ்ட்ரெயினாக இருக்கும். அண்ட் ஹோமோ எனர்ஜி அந்த இன்க்ரீஸ்டு ஹைலி ஆக்குபைடு மாலிகுலர் ஆர்பிட்டால் அது அதிகமாக இருக்கிறதால அங்கே ஹோமோவும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஹைப்ரிடைசேஷன் டைனமிக்ஸ் இன் டிரான்சிஷன் ஸ்டேட். hybridization dynamics in transition state. இது பார்த்தீங்கன்னா hybridization may distort towards sp2 like in SN1 transitions or towards sp like in elimination transition state, explaining hammered behavior and predicting rate difference across related substrate. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது ஹைப்ரிடைசேஷன் ஸ்லைட்லி சேஞ்ச் ஆகும். ஆமாம், அதாவது நம்ம வந்து ரியாக்டன்ட் ஒன்று இருக்கும். ரியாக்டன்ட் வந்து சிசி பாண்டு சம்திங் இருக்கும். சி டபுள் பாண்டாக இருக்கட்டும், சி ட்ரிபிள் பாண்டாக இருக்கட்டும், இல்லை சிங்கிள் பாண்டாக கூட இருக்கட்டும். அந்த ரியாக்ஷன் நடக்கும்பொழுது அந்த இடத்துல ஒரு ஹைப்பர் கான்ஜுகேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹைப்பர் கான்ஜுகேஷன் என்ன படித்தோம், அந்த எலக்ட்ரான் ஷிஃப்டிங் தானே. ஸோ ஒரு எலக்ட்ரான் மட்டும் ஷிஃப்ட் ஆகுதால அது ஸ்ட்ரக்சரே சேஞ்ச் ஆகும், ஹைப்ரிடைசேஷன் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போது ஹைப்ரிடைசேஷன் சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்படி சேஞ்ச் ஆகிறது மூலிமா நம்ம வந்து ரியாக்ஷன் ரேட்டு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னு தான் இந்த பாயிண்ட்ல சொல்கிறாங்க, வேற ஒன்றுமே இல்லை புதுசாக. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா SN1ல பார்த்தீங்கன்னா நமக்கு டிரான்சிஷன் ஸ்டேட் வரும், சரிங்களா. ஸோ SN1 டிரான்சிஷன் ஸ்டேட் வரும். அண்ட் SN2ல பார்த்தீங்கன்னா அது சிங்கிள் ஸ்டெப் தான். பட் ஆனால் அதில் லைட்டாக சொல்லியிருப்பாங்க, பட் அது சிங்கிள் ஸ்டெப்லேயே முடிஞ்சு போயிடும். ஸோ இது ரெண்டுத்துமே வந்துட்டு நமக்கு ரேட் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இந்த ஹைப்ரிடைசேஷன் சேஞ்ச் ஆகுது மூலியமாக நமக்கு ரேட் சேஞ்சுமே நம்ம ஃபைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ஜுகேஷன் இந்த ஆர்பிட்டால் கோஹெரன்ஸ். ஸோ கான்ஜுகேஷன் பார்த்தீங்கன்னா கான்ஜுகேஷனாக என்னது, அந்த கான்ஜுகேஷனாக வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி டபுள் பாண்டு சிங்கிள் பாண்டு டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் இந்த மாதிரி இருக்கிறதா நம்ம யூஸ்வலாக கான்ஜுகேஷன் அப்படி சொல்லுவோமா. ஸோ இந்த கான்ஜுகேட்டட் சிஸ்டம் வந்து இது ரெக்வயர்ஸ் பேரலல் p orbitals. ஸோ இந்த p orbitals பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கணும். இந்த மாதிரி வந்து எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அது வந்து கான்ஜுகேஷனில் இருக்காது. அது வந்து இது வந்து பர்பெண்டிகுலர் தானே இருக்குது, இது பர்பெண்டிகுலர் இருக்குது. பட் நமக்கு இட் ஷுட் பி பேரலல் p orbitals. அண்ட் ஹைப்ரிடைசேஷன் இஃப் வந்து அந்த ஹைப்ரிடைசேஷன் வந்து மிஸ்மேட்ச் ஆச்சு, இப்போ அது பேரலாக இல்லை, அது மிஸ்மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன ஆகும், நம்மளோட கான்ஜுகேஷன் வந்துட்டு வீக் ஆயிரும். ஸோ கான்ஜுகேஷன் வீக் ஆகி அந்த இடத்துல பிரேக் ஆயிரும். ஸோ பிரேக் ஆச்சு நமக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெபிலிட்டியுமே குறைஞ்சிரும். ஸோ அதையும் சொல்ல வராங்க. ஸோ கான்ஜுகேஷன் அண்ட் ஆர்பிட்டல் கோஹரன்ஸ், அந்த ஆர்பிட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து பேரலாக ஒரு கோஹரண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளோட கான்ஜுகேஷனுமே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இப்போ இத்தனை பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ரிமைனிங் டாபிக்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபியூ MCQs பார்த்துக்கலாம். Which of the following statement regarding hyperconjugation is most accurate? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹைப்பர்கான்ஜுகேஷன் நம்ம சொல்லிட்டோம், என்னது ஷிஃப்டிங் ஆஃப் சிக்மா பாண்ட் சொல்லிட்டோமா. ஸோ இப்போ எங்கே கரெக்டாக இருக்குன்னு பாருங்கள். அதாவது delocalization through adjacent sigma bonds acting like pseudo pi system. So option A is the right answer. Which of the following statement correctly explains why terminal alkynes are more acidic than alkenes and alkanes? இப்போ சொன்னோம் alkenes அந்த கான்செப்ட், இந்த மாதிரி ட்ரிபிள் பாண்டு S கேரக்டர் அதெல்லாம் நம்ம சொன்னோம் இல்லையா. இது வந்து alkene alkane. சரியா. இப்போ இது S கேரக்டர் பார்த்தீங்கன்னா இதுக்கு S கேரக்டர் அதிகம், இதுக்கு அதோட கம்மி, அதோட கம்மி. ஸோ அப்போ இதுதான் மோர் அசிடிக், இது லெஸ் அசிடிக், இது அதோட லெஸ் அசிடிக். ஸோ இப்போ இதில் எந்த ஸ்டேட்மெண்ட்டில் இதெல்லாம் மேட்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா sp3 கார்பன் ஸ்டெபிலைசஸ் நெகட்டிவ் சார்ஜ் பெட்டர் டியூ டு கிரேட்டர் p கேரக்டர். sp3ல கிரேட்டர் இல்லை, இந்த ஈவன் கிரேட்டர் p கேரக்டர் இருந்தாலும் இவங்க சொல்கிற ரீசன் தப்பு. அதாவது sp3 கார்பன் வந்து மோர் நெகட்டிவ் சார்ஜை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரீசன் வராது. நெக்ஸ்ட் sp கார்பன் போசஸ் ஹையர் s கேரக்டர். ஆமாம், நம்ம யூஸ்வலாக நம்ம p கேரக்டர் வச்சே படிக்க மாட்டோம், நம்ம எல்லாமே s கேரக்டர் வச்சு தான் படிப்போம். ஸோ இப்போ s கேரக்டர் வச்சு படிக்கிறதால இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், ஹையர் s கேரக்டர் மேக்கிங் கான்ஜுகேட் பேஸ் மோர் ஸ்டேபிள். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி is the right answer. During SN2 reaction, backside attack becomes difficult on sp2 carbons mainly because
ஸோ இந்த SN2 ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா sp2 கார்பன் இருந்துச்சு சொன்னால் அங்கே பேக் சைட் அட்டாக் வந்து யூஸ்வலாக SN2னாலே அது பேக் சைட் அட்டாக் தான். இப்போது அங்கே வந்து sp2 கார்பன் இருந்துச்சுன்னா அது டிஃபிகல்ட் சொல்கிறாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ரீசன்ஸ் பாருங்கள். ட்ரைகோனல் பிளேனார் ஜாமெட்ரி ப்ரிவெண்ட் எஃபெக்டிவ் பேக் சைட் ஆர்பிட்டால் ஓவர்லேப். ஸோ இந்த மாதிரி ட்ரைகோனல் பிளேனார் ஜாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் பேக் சைட் ஓவர்லேப் பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரிவெண்ட் பண்ணிடும். ஸோ ப்ரிவெண்ட் பண்ணுறதுனால அந்த இடத்துல நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே sp2னா என்னது ட்ரைகோனல் பிளானர் ஜாமெட்ரி நம்ம சொல்லிட்டோமா. ஸோ இந்த ரீசன் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த இப்படி வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். sp2 அப்படின்னா நமக்கு அதோட ஷேப் வந்து ட்ரைகோனல் பிளேனார், அதோட ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா 120, அதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 120. ஸோ இதை வச்சு இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். இது இந்த சி பாருங்கள் டெட்ராஹெட்ரல் இருக்குது. ஸோ இது தப்பு, இது வராது. நெக்ஸ்ட் பை எலக்ட்ரான்ஸ் கம்ப்ளீட்லி ப்ரிவெண்ட் நியூக்ளியோஃபைல் ஃப்ரம் அப்ரோச்சிங். இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். In aromatic system, complete delocalization of p electrons is possible primarily because. So complete delocalization அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக sp3ல பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரிபிள் பாண்ட்ஸ் இருக்கும். sp1ல பார்த்தீங்கன்னா அங்கே சிங்கிள் பாண்ட் தான் இருக்கும். சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால அந்த இடத்துல எப்படி நம்ம கான்ஜுகேஷனு அதில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து sp4 வந்து கண்டிப்பாக வராது, sp3 வந்து கண்டிப்பாக வராது. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து sp3 இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட் பாருங்கள் சிக்மா பாண்ட் ஓவர்லேப். சிக்மா பாண்டில் நமக்கு டீலோக்கலைசேஷன் இருக்காது. ஸோ சிக்மா பாண்ட்ஸ் ஆர் ஃபிக்ஸ்டு. ஸோ இதுவும் வராது. ஆப்ஷன் சி பாருங்கள் sp2 hybridized data maintain parallel p orbitals for continuous overlap. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். Next, which statement best explains why sp hybridized carbon forms shorter and stronger bonds compared to sp3? ஸோ நம்ம சொல்லிட்டோம் இந்த sp hybridized carbon வந்துட்டு ஷார்ட்டராக இருந்தாலும் அது ஸ்ட்ராங்கராக இருக்கும். ஆனால் sp வந்துட்டு லென்த்தாக இருக்கும், பட் அது வீக்காக தான் இருக்கும். இப்போது அதுக்கு எது மேட்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா sp carbon contain more. நம்ம p கேரக்டர் பற்றி பேச மாட்டோம், அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வராது. sp orbitals are larger in size. லார்ஜர் இன் சைஸ்மே நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் வராது. நெக்ஸ்ட் sp carbon has 50% s கேரக்டர் causing electrons to remain closer to the nucleus. எஸ் கரெக்ட். நம்ம எஸ் கேரக்டர் இருக்கிறதுனால அது வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அந்த நியூக்ளியஸ் அந்த எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நியூக்ளியஸ் கிட்ட போகும். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம ரிமைனிங் டாபிக்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.